கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு நாள் நான் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து ஜெபத்திலே ஆண்டவரிடத்திலே சில வசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு திடீர் என்று சொல்லி உள்ளத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் ஒரு சில வசனங்களை கொடுத்து, இந்த வசனங்களை நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனமான வெளிப்பாடாக சொல்லு என்று சொன்னார். ஆகவே ஒரு சில நாட்கள் வேதத்திலிருந்து இந்த ஒரே தலைப்பின் கீழ், ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையின் கீழ் நாம் சில வசனங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். அது என்னவென்றால், தகப்பனற்றவர்களுக்கு அவர் தகப்பனாயிருக்கிறார், தாயற்றவர்களுக்கும் அவர் தாயாயிருக்கிறார். ஆனால் நான் இதை ஆங்கிலத்தில் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஃபாதர் டு ஃபாதர்லெஸ். தகப்பனற்றவர்களுக்கு அவர் தகப்பன். எப்படி அதை அவர் வெளிப்படுத்துகிறார் என்பதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஏதோ மனசோர்வு, கவலை, கண்ணீர், வேதனை, புறக்கணிப்பு, மாறாத துயரங்கள், மீளாத துயரங்கள், இதில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் சொன்னால், இந்த வார்த்தைகள் உங்களை நிச்சயமாய் தேற்றும், மாறுதல் படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. ஒவ்வொரு நாளும் அதை குறித்து ஒரு வசனமாக தேவன் உங்களோடு கூட வெளிப்படுத்துவார். நீங்கள் அதை கேட்டு ஜெபத்திலே வையுங்கள். தேவன் உங்களை கொண்டு வரும் காலங்களில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். உங்கள் சோர்வெல்லாம் மாறிப்போகும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கேளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார்.